விஜயே வந்து தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லி சக்திகிட்ட போட்டி போட்டிருக்காரு. வந்து விட்டேன் பராசக்தி. ஒரு நல்ல நடிகரா தான் இன்ன வரைக்கும் எனக்கு விஜய் தோணுது. இன்னும் ஒரு நல்ல நடிகர் தான். நல்ல நடிகர். அதனாலதான் அரசியல நல்லா நடிக்கிறாரு. பராசக்தி பத்தி நீங்கள் சொல்ல வருதுன்னா, பராசக்தி பெயர் வைத்ததில் பரபரப்பு, வெளியிடுவதில் பரபரப்பு, வெளியான பின்பு ஓடுமா என்று பரபரப்பு. எப்படியும் வந்து ஒரு நாட்டு மக்களுக்காக போராடுவார். இவரை எல்லாரும் எதிர்ப்பாங்க. அப்புறம் எதிர்த்தோன்னே நானே வந்து எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு நிற்பாரு. மக்கள்லாம் சேர்ந்து ஜெயிக்க வைப்பாங்க. இதுதான் கதையா இருக்கும். வேணா இப்பயே சொல்றேன் எடுத்துக்கங்கன்னாரு. இதுதான் கதையா இருக்கும். இல்ல ஓட்டு போடுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நிறைய மாசா வந்து ஓட்டு போடுற சீன்ஸ் எல்லாம் இருக்கு படத்துல. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இந்த மாதிரிதான் வந்து கதையமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சத்தமே இல்லாம கர்நாடகாலேருந்து காந்தாரான்னு ஒரு படம் 850-900 கோடி ரூபா கலெக்ஷன் அடிச்சு நொறுக்கிருச்சு. தமிழ்ல டப்பான ஒரு படம் 900 கோடி பண்ணுது. தமிழ்ல இன்னும் ஏன் சார் அந்த 1000 கோடியை ரீச் பண்ண முடியல? கண்டென்ட் தான் சார். ஏன் ஒரு கதாநாயகி தமிழ்நாட்டிலேருந்து வராம எப்பொழுதுமே அவங்க நார்த்ல இருந்தோ இல்ல கேரளால இருந்தோ ஆந்திரால இருந்து வராங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற கதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அவங்க நல்லா தமிழ் பேசுவாங்க. அது இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஆபத்தா முடிஞ்சிடும். நல்லா இருக்கான். சிக்மாவோட ட்ரைலரும் நம்ம வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கான். சூப்பர் சார். அவர் சார் அது எப்படி அந்த பிளட்டில் கொஞ்சம் இருக்கும் சார் அது. அவர் அதனால் குடும்பத்தோடு போயிருக்காருன்னு வேறு போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதா எல்லாரும் அவளோட எதிர்க்கிறாங்க. ஆனால் அங்கே நிறைய ரூல் போட்டாங்களா சார்? நம்ம போட தானே செய்வாங்க. ஏகப்பட சொல்லணும். அதாவது கட்சி பேரை சொல்லக்கூடாது, டிவிகேன்னு பேசக்கூடாது, டிவிகேன்னு கத்தக்கூடாது, கட்சி கொடி வைக்கக்கூடாது, துண்டு போடக்கூடாது, எந்த அரசியல் வசனங்களும் பேசக்கூடாது, அரசியல்வாதிகளை எந்த அரசியல்வாதியும் இருக்கார் தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல்வாதியும் எதிர்க்கக்கூடாதுன்றார். யாருமே நீ சொல்லக்கூடாது. இந்த ஏதாவது குறிப்பாக வந்து ஸ்டாலின் ஏதாவது சொன்னார்னா, இந்த அங்கிள் ஆண்டின்னு ஏதாவது சொன்னார்னா, எனக்கு தெரிஞ்சு மலேசியாவில் வச்சு இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். பொதுமக்களுக்கு என்னென்னா, இப்போ நம்ம ஊரை விட்டு வெளிநாடு போனால் சுதந்திரமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக துபாயில் போகும்போது பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் துபாயோட ஒரு மெயின் ரூல் அவங்களுக்கு தெரியாது. அங்கேயும் பாலிடிக்ஸ் பேசக்கூடாது. ஆமாம், பாலிடிக்ஸ், ரிலீஜியஸ் பேசக்கூடாது. அது ஒரு இஸ்லாமிய நாடு. அதே போன்று தான் மலேசியாவும் இஸ்லாமிய நாடு. பாலிடிக்ஸ் பேசக்கூடாது, ரிலீஜியஸ் பேசக்கூடாது. அங்கே கோயில் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே போய் நீங்கள் வந்து ப்ராபகண்டா பண்ண முடியாது, ஒரு பொது மேடையில் வந்து பண்ண முடியாது. அதான் அவங்க சொல்கிறாங்க. நியாயம்தான். ஸோ இப்போ அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்குது. அப்போ ஆக மொத்தத்தில் பராசக்தியில் சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா வளர்ந்து வந்துட்டார் சார். நல்ல ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான நடிகராக வந்துட்டார். பராசக்தி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சுதா கொங்கரா நல்ல நேர்த்தியாக படம் எடுக்கக்கூடிய இயக்குனர். அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பை பற்றின கதையாக இருக்கிறதுனால அது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட கனெக்டான ஒரு கதை. படமே ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறாங்க. 2 மணி நேரம் 35 நிமிஷம் நம்ம போகுது. ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறாங்க. சென்சாரில் கொஞ்சம் அப்ஜெக்ஷன் இருக்கிறதுனால ரீசென்சாருக்கு போயிருக்கு படம். ஸோ மொத்தத்தில் பராசக்தி அப்படின்னும் போது அது ஒரு கிளாஸான படமா இருக்கும், மக்களோட கனெக்ட் ஆகும். சென்சார்ல ப்ராப்ளமா சார்? அதுக்கு ஆமாம், கொஞ்சம் பிரச்சனை தான். அதே அன்னைக்கு கலைஞர் வந்து ஒரு ஐயா தமிழன்மனை ஐயாட்ட ஒரு இன்டர்வியூ நேர்காணல் போது சொல்றாரு, பராசக்தி பற்றி நீங்கள் சொல்ல வருதுன்னா, பராசக்தி பெயர் வைத்ததில் பரபரப்பு, வெளியிடுவதில் பரபரப்பு, வெளியான பின்பு ஓடுமா என்று பரபரப்பு, அது நாயகர்கள் நடித்த பிறகு பரபரப்புன்னாரு. இப்போ அதே பரபரப்பு இந்த பராசக்திக்கு வந்துருச்சு. தொடருது பேருக்கு அந்த மாதிரி உக்கிரமான ஒரு பேர் சார். பராசக்திங்கிறது நல்ல பவர்ஃபுல் நேம். நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு இருந்த பரபரப்பு இன்னைக்கும் வந்துருச்சு. ஆனா இப்போ வந்து இது எப்படி, ஆனா அவரே ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காரு சார். அப்போ விஜயே வந்து தூய சக்தி தீய சக்தின்னு சொல்லி சக்திகிட்ட போட்டி போட்டிருக்காரு. வந்து விட்டேன் பராசக்தி இல்ல. ஆனா இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, பாதி பேர் இது எப்படி நெகட்டிவாக மாறும்னு நான் நினைக்கிறேன்னா, இது ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களே வேணுண்டே அதை ஓட வச்சுருவாங்க போல இருக்கு. பராசக்தியை சுமாராக இருந்தால் கூட நான் பரவாயில்ல ஓடட்டும். இல்லை, அதாவது வந்து ஜென்யூனாக பேசணும் அப்படின்னா 2 படத்துக்குமே நல்ல வரவேற்பு இருக்கத்தான் இருக்கு. ஆமாம், அது எந்த படம் சார் அந்த படம் ஓடும். அதில் பராசக்தி நீங்கள் சொன்னீங்க, அவங்க வந்து ஒரு உண்மை கதை எடுக்கிறவங்க. உண்மை கதை எடுக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கதைங்கிறது இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ அது வந்து அந்த வள்ளுவர் கோட்டத்தில் அந்த விழா நடந்த போது அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இது ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு படம், இந்த ஹிந்தி எதிர்ப்புங்கிற ஒரு மேட்டர். அது மாதிரி இப்போ ஜனநாயகன்ல என்ன கதைன்னு தெரில, ஆனால் ஜனநாயகன் கதை இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உமாவதியன்கிட்ட பேசும்போது ஒரு கதை சொன்னார். எப்படியும் வந்து ஒரு நாட்டு மக்களுக்காக போராடுவார். இவரை எல்லாரும் எதிர்ப்பாங்க. அப்புறம் எதிர்த்தோன்னே நானே வந்து எலெக்ஷனில் நிற்கிறேன்னு நிற்பார். மக்கள்லாம் சேர்ந்து ஜெயிக்க வைப்பாங்க.
இதுதான் கதையாக இருக்கும், வேணா இப்பயே சொல்கிறேன் எடுத்துக்கங்கன்னாரு. இதுதான் கதையாக இல்லை இருக்கும். ஓட்டு போடுற மாதிரியான சீன்ஸ்லாம் நிறைய மாசா வந்து ஓட்டு போடுற சீன்ஸ் எல்லாம் இருக்குது படத்தில். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். இந்த மாதிரி தான் வந்து கதையமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் ஆனால் அதாவது சொல்லுவாங்க சார், ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் ஒருத்தர் சொன்னார். அதாவது என்னென்னா, ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு என் கதையில் நான் எப்படி வேணாலும் எழுதுவேன் அப்படின்னாரு. அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரா, ஒரு பாமரன் சொல்கிறாரா உன் கதையிலையாவது ஜெயிக்க வைங்க அப்படின்னு. அந்த மாதிரி என்னென்னா, கதையிலையாவது ஒரு மாதிரி ஓட்டு போடுறது, அது மாதிரி ஒரு கனவாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு நல்ல எண்ணம் தான் அது. ஆனால் என்ன இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சமீபத்தில் நடந்த சில விஷயங்களில் மாநாடுல இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல நடிகராக தான் இன்ன வரைக்கும் எனக்கு விஜயை தோணுது. இன்னும் ஒரு நல்ல நடிகர் தான், நல்ல நடிகர். அதனால தான் அரசியல நல்லா நடிக்கிறாரு. ஓ, இங்கேயும் நடிக்க மாட்டேங்கிறாரு, இங்கே நடிக்கிறாரு, இங்கேயும் நடிக்கிறாரு, அங்கேயும் நடிக்கிறாரு. சரி, நல்ல நடிகர், நல்லாவே நடிக்கிறார், நல்லா நடிக்கிறார், நல்லாவே நடிக்கிறார். சிறப்பு, நல்லா நடிச்சு பார்த்தோம். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இப்போது இந்த கலெக்ஷன் வந்து கண்ணாமண்ணான்னு பிரியும். பட் இந்த 1000 கோடி எட்டுறதுன்னு இருக்குல்ல சார், 1000 crores. இப்போது கூலிக்கு அதே மாதிரி சொன்னாங்க. அது வந்து இப்போ தான் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. ஓவராலாக அது வந்து ஒரு 500லேருந்து 600 கோடி ரூபா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது வந்து மிக்சட் ரிவ்யூ தான் கூலிக்கு. அதே தான், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி வந்து, நான் ஒரு ரஜினி ஃபேன், நான் அந்த படத்தை 2 வாட்டி பார்ப்பேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் குழந்தைங்கள ரஜினி படத்துக்கு மட்டும் தான் குடும்பத்தோடு கூப்பிட்டு போவாங்க. அது அவங்க குடும்பத்திலே வளர்க்காது. அது மாதிரி ஏகப்பட்ட ஃபேமிலி இருக்காங்க. அப்புறம் எல்லாருமே வந்து ஜனரஞ்சகமாக ஃபேமிலியோடு பார்க்குறதுனா அது ரஜினி படம் தான் அப்படின்னாங்க. அதே வேறு இந்த தடவை பிரேக் பண்ணிட்டாங்க அந்த சென்சாரில். அது 18+ சொல்லி அது வேறு. அது பாவம் அந்த ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் பார்க்க முடியாமல் தவிச்சுதுங்க. அதை ஒரு கட் பண்ணிவிட்டாங்க. அது என்ன காரணம், எது நடந்ததுன்னு தெரில. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது இந்த 1000 கோடி எட்டும் 1000 கோடி எட்டுங்கிறத எல்லாரும் ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்கல்ல. ஆனால் சத்தமே இல்லாமல் கர்நாடகாவிலேருந்து காந்தாரான்னு ஒரு படம் 850-900 கோடி ரூபா கலெக்ஷன் அடிச்சு நொறுக்கிடுச்சு. கேஜிஎஃப், பாகுபலி, பெரிய பெரிய படங்கள். ஏன் புஷ்பா என்ன இருக்கு, புஷ்பா வந்து ஒரு கமர்ஷியல் படம், மசாலா படம். அதுவே பார்த்தீங்கன்னா அடின்னு அடிச்சு 2000 கோடி டச் பண்ணிருச்சு சார். காந்தாராங்கிற தமிழ்ல டப்பான ஒரு படம் 900 கோடி பண்ணுது. தமிழ்ல இன்னும் ஏன் சார் அந்த 1000 கோடியை ரீச் பண்ண முடியல? கண்டென்ட் தான் சார். கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் வந்து பேன் இண்டியா படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மாசான படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, மசாலா ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. கதை இல்லாமல் நீங்கள் படம் எடுத்தீங்கன்னா, என்ன நீங்கள் படம் எடுத்தீங்கனாலும் அது சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டங்கிறீங்க இப்போ. ஆனால் அது அந்த வகையில் பார்த்தா பராசக்தி ஃபஸ்ட் டைம் இப்போ சொல்கிறேன், இது ஒரு பேன் தமிழ்நாடு ஃபிலிம். ஏன்னா சிவகார்த்திகேயன், ஆமாம், அதர்வா, ஜெயம் ரவி யாரும் வெளியில் போன, ஸ்ரீலீலா மட்டும்தான் அந்த அது காலகாலமாக நம்ம ஹீரோயின் வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வர. சரி, எப்பவுமே ஹீரோயின் வந்து தமிழ்நாட்டோட கேரளா, ஆந்திரா அப்படி தான் வருவாங்கல்ல. ஆமாம், கேரளா வந்து ஆந்திரா இந்த ஒரே ஒரு கேள்வி சார், தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்க. அது ஒரே ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், அப்பாவும் ஒரு தயாரிப்பாளர், ஏன் ஒரு கதாநாயகி தமிழ்நாட்டிலேருந்து வராமல் எப்பொழுதுமே அவங்க நார்த்லேருந்தோ இல்லை கேரளாலேருந்தோ ஆந்திராலேருந்தோ வராங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற கதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நல்லா தமிழ் பேசுவாங்க. அது இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும். நல்லா தமிழ் பேசணும், அதான் ரீசனா? அதான் ரீசன், வேற எதுவுமே கிடையாது. நல்லா தமிழ் பேசிடக்கூடாது. அதாவது வந்து வேற யாராவது லாங்குவேஜ் பேச தெரியாதவங்களை கூப்பிட்டு வந்து கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து யாரையாவது விட்டு டப்பிங் கொடுத்து அவங்கள வந்து தமிழ் கதாநாயகியை மாற்றுவாங்க. ஒரு நம்மளுடைய எங்களுக்கு அந்த பலம் இருக்குது, ஆமாம், எங்களுக்கு அந்த திறமை இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக. சிறப்பு சார். ஸோ சூப்பரான விஷயங்கள். அதாவது இந்த ஜனநாயகனம் பராசக்தி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அதில் ஹைலைட்டான விஷயம் 23ஆம் தேதி மங்காத்தான் நீங்கள்ல, அப்படியே ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை நான் எதிர்த்து அவங்களை கேட்கலாம்னு நினச்சேன், எந்த அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்? இது எப்போ சார் அனௌன்ஸ் பண்ணாங்க? இது வந்துருச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. 23ஆம் தேதி மங்காத்தா கன்ஃபார்ம்டு. தெரியாதா உங்களுக்கு? தெரியாது சார், நாங்கள்லாம் வந்து இது கூட தெரியாமல் இருக்கீங்க பாருங்கள் சார். நாங்கள் விஜயுடைய அந்த ஆடியோ லான்ச்சில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால ஃபுல்லாகவே அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னு அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த ஆடியோ லான்ச் எப்படி சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி. ஸோ இந்த தடவை எந்த குட்டியோட கதை, எந்த குட்டி கதை பேசுவார் அப்படின்னு சொல்லி, அது எந்த குட்டி கதை பேசுவாருங்கிறதுக்கு அவளோட காத்துருவான் சார். அதனால் அதை இது பண்ணல. பட் இருந்தாலும் சிறப்பான ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க.
அதாவது என்னன்னா அந்த இது சொல்லுவாங்க, தம்பி வாங்க வாயில் சக்கரை போடுறாங்க, அந்த மாதிரி வந்து நீங்கள் பாலாஜி விருப்பனனுக்கு வந்து வாயில் சக்கரை போடணும் அப்படின்னும். ஏன்னா வந்து ரசிகர்களுக்கு வந்து, அதுவும் அஜித் ரசிகர்களுக்கு மாபெரும் கொண்டாட்டம். அவர் இன்னைக்கு ரேஸில் இருக்கார். அதாவது எனக்கு என்னென்னா, அவர் வந்து படம் எப்போ நடிப்பார்னு இப்போ எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், அவர் எப்படியும் ஒரு மார்ச் மாதம் வருவார். இவங்கெல்லாம் வந்து அரச புரசலாக அரசியலில் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு மாதம் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ஓட்டு போட்டுட்டு அதையும் வீடியோ எடுத்து கிளம்பி போயிடுவார். மறுபடியும் அடுத்த படத்துக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி போய் ரேஸுக்கு போயிடுவாருன்னு. ஸோ அந்த சுச்சுவேஷனை நீங்கள் அழகாக கொண்டு வந்துருக்கீங்க. அதனால் இது வரைக்கும் அந்த ஜனநாயகன் பராசக்தி பற்றி பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.